ஓகே. இந்த அந்த பாடம் ஓம் வசீகரணி சொல்லுங்கம்மா. சார் வளையமட்ட எக்ஸாம்ஸ் ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் இன்னும் ரிசல்ட்ஸ் வரல சார். அது எப்ப ரிசல்ட்ஸ் வரும்? வசீகரணி எப்போ போனீங்க வளையமட்டம் போட்டி? 3ஆம் மாசம் 27ஆம் தேதி சார். 3/27 இல்லையா? ஓகே வசீகரணி, என்னன்னு கேட்டா அப்படித்தானே 3/27 எக்ஸாம் நடந்தாலும் அங்கிட்டுக்கு 28, 29, 30, 31 என்ன 4 நாட்கள் அங்கிட்டுக்கு இப்ப ஏப்ரல் லீவ் விட்டுட்டாங்க தானே. ஆமா சார். அதனால கொஞ்சம் அநேகமா இந்த வாரத்துல முடிவுகளை அறிவிப்பாங்களா இருக்கும். இந்த ஏப்ரல் முடிய முன்னாடி உங்களுக்கு அறிவித்தல் கிடைக்கும். ஓகே சார். ஓகே. சோ நாங்க இந்த பாடம் மின்முதலோட சம்பந்தப்பட்ட பாடம். மின்னை உற்பத்தி செய்யக்கூடிய முதல்கள், மின்முதல்கள், இலங்கையில மின் உற்பத்தி செய்யற முறைகள். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அசைவின் மூலமாக மின் உற்பத்தி செய்யறதும் டைனமோ மின் பிறப்பாக்கியும், ரசாயன மாற்றம் காரணமாக மின் உற்பத்தி செய்யறது எளிய மின்கலம், உலர் மின்கலம், அதே மாதிரி ஈ அமில களம். வேறு முறையில சூரிய படலம் சூரிய சக்தியை பாவிச்சு மின் உற்பத்தி செய்யும். அடுத்து இதுல நாங்க குறிப்பா பார்த்ததுண்டா ஒரு எளிய மின்கலத்துல நேர்முடிவிடம் செப்பாக மறைமுடிவிடம் நாகமாக இருக்க உள்ள அமிலம் இருக்கும். இந்த எளிய மின்கலத்தை பாவிக்கிறதுல இருக்க குறைபாடு மிக குறைவான மின்னோட்டம் கிடைக்கும். நாகத்தகடு கொஞ்சத்துல கரைஞ்சிரும். இதனை கையாளுறது கொஞ்சம் சிரமமானது. பேட்டரி என்று சொல்லும் போது பேட்டரியில நேரிலிருந்து மறையை நோக்கி மின்னோட்டம் பாயும். எனவே ஒரே திசையில் மின்னோட்டம் பாயிறதால இதை நாங்க நேரோட்டம் என்று சொல்லுவோம். இந்த பேட்டரியை ஒரு மோட்டருக்கு கனெக்ட் பண்ணீங்கன்னா மோட்டார் ஒரு திசையில சுழலும். பேட்டரியோட முனையை மாத்தினோம்டா திசை எதிர் திசையில் சுழலும். நான் நினைக்கிறேன் கௌசிகா அதே மாதிரி எங்களோட ஷராஃப் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எங்களுக்கு செய்து காட்டியிருந்தாங்க நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சைக்கிள் டைனமோல பாத்தீங்கன்னா மைக்கேல் பரடே சொன்னது போல ஒரு டைனமோவை நீங்களும் கிரியேட் பண்ணலாம். ஒன்று காந்தம், ஒன்று கம்பி சுருள் தேவை. இந்த சைக்கிள் டைனமோவில் கம்பி சுருள் இருக்க காந்தம் சுழலத்தக்க வகையில் அமைஞ்சிருக்கும். வீடியோ காட்டியிருப்பேன், இதுவும் பார்த்தேன். இந்த காந்த சுருள் இருக்கேக்க கம்பி சுருள் இருக்கேக்க காந்தத்தால மின் பிறப்பிக்கப்படுற செயல்முறைக்கு பெயர் எங்கட மின்காந்த தூண்டல். இதை கண்டுபிடிச்சவர் மைக்கேல் பரடே. இந்த பாருங்க இருக்கு ஒரு டைனமோட அமைப்பு. டைனமோட காந்தம் தான் சுழலும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மின் பிறப்பாக்கியில் கம்பிச்சுருள் சுழலும். இந்த பரிசோதனையில நாங்க பார்க்க போறது இந்த டைனமோ மற்றும் மின்பிறப்பாக்கில உருவாக்குற கரண்ட் ஆடலோட்ட மின் எதிர் திசையில் பயணிக்கும். அப்போ ஒரு மோட்டரை ஒரு டைனமோக்கு கனெக்ட் பண்ணா என்னத்தை அவதானிக்க முடியும்? டைனமோ சுத்தும் போது மோட்டார் வந்து இயங்கும். அப்படியா? சரி, சொன்னதை திருப்பி ஒருக்கா சொல்லலாமா? இந்த பரிசோதனை 3.26 பாருங்க. ஒரு மின்கலத்தை உலர் மின்கலத்தை மோட்டருக்கு கனெக்ட் பண்ணீங்கன்னா மோட்டார் சுழலும், உங்களுக்கு தெரியும். திசையை மாத்தினோம்டா எதிர் திசையில சுழலும். ஒரு டைனமோவை கனெக்ட் பண்ணோம்டா இந்த மோட்டரோட செயற்பாடு எவ்வாறு அமையும் கேக்குறேன். சார் வலது இடது மாறி மாறி சுழல முடியாது ஷராஃப். சுழல்வதற்கு முயற்சி செய்யக்க மோட்டார் சுழல முயற்சி செய்யக்க எதிர் திசையில சுழல வேண்டி இருக்கும். எனவே மோட்டரால சுழல முடியாம அதிர்ந்து கொண்டிருக்கும். முக்கியமான விஷயம் கடந்த கிளாஸ்ல பார்த்தது. அடுத்து இங்க உங்களுக்கு தெரியும் எல்இடி ஒளிகாலும் இருவாய். என்ன சிறப்பு எல்இடில? சார் அதுல இருமுனைகளையும் கண்டு கொள்றது ஈஸி. மறைமுனையிட வந்து கொஞ்சம் கட்டையாவும் நேர்முனையிட வந்து கொஞ்சம் நீட்டமா இருக்கும் சார். ஓகே. ஒரு எல்இடிய பொறுத்தவரையில நேர்முடிவிடம் நீளமானதாகவும் மறைமுடிவிடம் குறுகியதாகவும் இருக்கும்.
இது நேர், இது மறை. இந்த எல்இடியை ஒளிர வைக்கணுமாக இருந்தால் பேட்டரியோட நேர்முனை நேரோடையும் மறைமுனை மறையோடையும் இணைக்கப்படணும். மாற்றி இணைச்சம் என்றால் எல்இடி ஒளிர்வதில்லை. அப்போ கேள்வி என்னண்டா, இந்த முதலாவது படத்தை நீங்க பாத்தீங்கன்றால் ஒரு எல்இடி நேரோட நேரும் மறையோட மறையும், மற்ற பச்சை நிற எல்இடி மாறியும் தொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அவதானம் கிடைக்கும் உங்களுக்கு? சிவப்பு ஒளிரும் பச்சை ஒளிராது. இப்போ இரண்டாவது உருவுல அப்படியே வைத்துக்கொண்டு பேட்டரிய மட்டும் மாத்தி இருக்கிறாங்க. பச்சை ஒளிரும் சிவப்பு ஒளிராது. ஒரு டைனமோவை கனெக்ட் பண்ணா என்ன நடக்கும்? மாறி காரணம் டைனமோல வார கரண்ட் ஆடலோட்டமின், எங்கட வீட்டுக்கு வார கரண்டும் ஆடலோட்டமின். ஓகே, இதுதான் நாங்க மூன்றாவது பாடத்துல பார்த்த விடயங்கள். சோ மூன்றாவது பாடம் ஒரு வாராக முடியுது. இன்றைக்கு நாங்க வெற்றிகரமாக 4வது யூனிட் ஸ்டார்ட் பண்றோம். நீரின் தொழிற்பாடுகள். நல்ல வீடியோஸ் கொஞ்சம் இருக்கு இன்னைக்கு பார்க்க. ரொம்ப நல்ல ஒரு பாடம், முக்கியமான பாடமும் கூட. சோ தெளிவாக நாங்க பார்ப்போம். 6ஆம் ஆண்டுல நாங்க நீர் சம்பந்தமா சில விஷயம் படிச்சிருக்கிறோம். பனிக்கட்டி, நீராவி என்று பௌதிக நிலை படிச்சிருக்கோம் கிரேட் 6ல. உவர் நீர், நன்னீர், சவர் நீர் என்று உவர்திறன் அடிப்படையில் நீரை பயன்படுத்தி இருக்கிறோம். படிவு வீழ்ச்சி, மேற்பரப்பு நீர், நிலக்கீழ் நீர் என்று நீர் மூலங்களை வகைப்படுத்தி இருக்கிறோம். எங்களோட உலகத்துல இருக்கிற நீர்ல எங்களோட நுகர்வுக்கான சதவீதம் எவ்வளவு பார்ப்போம். 6ஆம் ஆண்டு ஞாபகம் இருக்காண்டி 0.01%. 0.01% தான் இந்த உலகத்துல. கிட்டத்தட்ட 70%க்கும் அதிகமான நீர் இருக்கிற இந்த பூமியில நாங்க பயன்படுத்தலாம் 0.01% தான் பாவிக்கலாம். அந்த அளவு மிக குறைவான நீரை நாங்க பல்வேறு வகையில மாசுபடுத்திட்டு இருக்கிறோம் இன்றைய காலத்துல. அந்த மாசுபடுத்தக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் நீக்கணும். குறிப்பா விவசாயம் செய்யறங்கிற பேர்ல அதிகமான மருந்துகளை, ரசாயன பொருட்களை நீர்ல விடுறோம். அந்த நீர் சூழல் மாசடைகின்றது. தொழிற்சாலை கழிவுகள்லாம் நீருடன் கலப்பதால நீர் சூழல் மாசடைகின்றது. அதே போல வாகனங்கள், அதே போல வாகன சில அந்த இடங்கள், சேவை சென்டர்கள், நகர்ப்புறங்கள்ல வீடுகள்ல இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் எல்லாம் நீர்நிலைகளுடன் கலப்பதால நீர்ச்சூழல் மாசடைகின்றது. நாங்கள் மட்டுமில்ல, பல்வேறு தரப்பட்டோர் எல்லாரும் ட்ரிப் எல்லாம் போய்க்க நிறைய பொலித்தீன், பிளாஸ்டிக் எல்லாம் தண்ணியில் எரிஞ்சிட்டு வரோம். அதால நீர் சூழல் மாசடைகின்றது. இப்படி பல்வேறு வழிகள்ல இந்த 0.01% இருக்கக்கூடிய நீரை நாங்க மாசுபடுத்திட்டு இருக்கிறோம். எதிர்காலத்துல இந்த நீரை நாங்க பயன்படுத்த முடியாத நிலை வந்தால் மிக கஷ்டப்படுவோம். அப்போ கிரேட் 6ல படிச்சது நீர் இந்த அடிப்படை சம்பந்தமான விஷயங்கள் படிச்சோம். தண்ணீர் எப்படி இருக்கு உலகத்துல, அந்த தண்ணீர்ல என்னென்ன முறைகள் எங்களுக்கு கிடைக்குது, தண்ணீர்ல உவர் நீர் எப்படி இருக்கும், சவர் நீர் எப்படி இருக்கும், நன்னீர் எப்படி இருக்கும், இந்த நீர் எப்படியெல்லாம் மாசுபடுத்தப்படுது, இந்த நீரை எவ்வாறு மாசுபடுத்தாமல் பாதுகாக்கலாம்ங்கிறதெல்லாம் அறிவிக்கப்பட்டு இருக்கு கிரேட் 6ல. நாங்க கிரேட் 7ல படிக்க போறோம். அதே நீர் தான். அந்த நீர் சம்பந்தமாக எங்களுக்கு நீர்ல என்ன பிரயோசனம்? சும்மா கேட்டா சொல்லுவீங்க, குடிக்கிறோம் சார், குளிக்கிறோம், ஆடைகள் கழுவுறோம், இப்படி சொல்லுவோம் நார்மலா. இப்ப நாங்க குடிக்காட்டி என்ன, குடிக்காம இருந்தா என்ன, குளிக்காமல் இருந்தால் என்ன? தண்ணீர் இல்லாட்டி நாங்க குடிக்கவும் மாட்டோம், குளிக்கவும் மாட்டோம். குடிக்காம இருந்தா என்ன நடக்க போகுதுங்கிற சம்பந்தமா அந்த பாடத்துல நாங்க படிக்க இருக்கோம். அப்ப நீரின் முக்கியத்துவத்தை மிக ஆழமாக விஞ்ஞான ரீதியில கற்றுக்கொள்ள போறீங்க இந்த பாடத்துல. நீரின் தொழிற்பாடுகள்ங்கிற பாடம். ஓகே, அப்ப உங்களோட நோட் புக் எடுத்துக்கொள்ளலாம். நீரின் தொழிற்பாடுகள் அப்படின்னு போட்டுக்கொள்ளலாம். ஓகே, நீரின் தொழிற்பாடு அல்லது நீரின் பயன்பாடு சம்பந்தமாக ஏதாவது தகவல்களை, குட் ஈவினிங், ஏதாவது தகவல்களை யாராவது ஷேர் பண்ணலாம் பாப்போம்.
நீரின் தொழிற்பாடு, நீரின் பயன்பாடு சம்பந்தமான ஏதாவது தகவல்கள்? ஷரப் சொல்லவா? சார் ஷரப் சொல்லுவா. தகவல்கள் ஷேர் பண்ணுங்க பாப்போம். ஓகே, நான் கிரேட் 7 போயிரும். நீரோட இயல்புகள் சம்பந்தமா இந்த கிளாஸ்ல படிக்கிறோம் நாங்க கிரேட் 7. நீரோட இயல்புகள், நீரின் இயல்புகள். நீரின் இயல்புகள் பிரதானமாக ஒரு 5 இயல்புகள் பத்தி நாங்க கிரேட் 10ல படிப்போம். அந்த 5 இயல்புகள்ல 3 தொடர்பாக நல்ல விளக்கமா கிரேட் 7ல இருக்கு. அதுல ஒன்றுதான் சிறந்த கரைப்பான். அது என்ன கரைப்பான்? சார் அந்த உணவு, ஆக்சிஜன் அதெல்லாம் நீரோட கரைக்கிற இயல்பு. கரைப்பான் அப்படின்னு சொன்னா கரைக்கக்கூடிய இயல்பு. நாங்க பாவிக்கிற பொருட்கள்ல பெரும்பாலான பொருட்களை நீரில் கரைக்க முடியும். சீனி, உப்பு, குளுக்கோஸ். சரியா? பொதுவா நாங்க வாழ்க்கையில பாவிக்கிற பெரும்பாலான பொருட்கள், எல்லா பொருட்களையும் நான் சொல்ல மாட்டேன், எல்லாமண்டா பிழை, பெரும்பாலான பொருட்களை நீரில் எங்களால கரைக்க முடியும். அதைத்தான் நாங்க சொல்லுவோம் நீர் ஒரு சிறந்த கரைப்பான். நாங்க பாவிக்கிற 100 பொருட்களை 80 பொருட்களை எங்களால நீரில் கரைக்க முடியும். ஒரு உதாரணமா சொன்னா, அப்ப ஒரு 3/4 பொருட்களை எங்களால நீரில் கரைத்து கொள்ள முடியும். அப்ப அதுதான் சொல்றாங்க நீர் ஒரு சிறந்த கரைப்பான். கரைப்பான் என்றா கரைக்கும், கரைக்கக்கூடியது. 2வது குளிர்த்தி. நீர் ஒரு சிறந்த குளிர்த்தி. குளிர்த்தி என்றா என்னண்டா, ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய வெப்பத்தை உறிஞ்சி எடுத்து அந்த பொருளை கூல் பண்ணும். தண்ணிக்கு அந்த பவர் இருக்கு. தண்ணிக்கு இருக்கிற பவர் என்னன்னு கேட்டா, ஒரு பொருளில் இருக்கக்கூடிய வெப்பத்தை உறிஞ்சு கொண்டு அந்த பொருளை குளிர்ச்சியாக்கும். உதாரணமா இப்படி வெப்பமே, நாங்க கடுமையான, இப்ப நீங்கெல்லாம் இருக்கும் கடுமையான வெப்பம் மிகுந்த காலம் தான் இருக்கு, இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லங்க முழுக்க பல்வேறு இடங்கள்ல வெப்பம் மிகுந்த காலம். எங்கட ஊர்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, கடும் இடி மின்னலோட மழை. அப்போ வீட்லயும் மழை சார். ஓகே, உண்மைதான். நான் உண்மையில இந்த இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் ஆஃப், இன்னைக்கு சயின்ஸ் கிளாஸ் இன்னைக்கு ஆஃப், கிளாஸ் லீவ் இன்னைக்கு. சார் காலியில சரி வெப்பம் சார். ஓ, காலியில சரி வெப்பம். இன்னைக்கு உண்மையில கிளாஸ்னா லீவ். அப்போ எனக்கு சார் கேட்டுக்கொண்டார், ஆக்கள் லாஸ்ட் வீக்கும் கிளாஸ் இல்லை, சயின்ஸ் எதிர்பார்ப்பாங்க பிள்ளைகள், கொஞ்சம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி செய்றீங்களா சார்ன்னு கேட்டார். அதுக்கு பிறகுதான் பார்த்தேன் கடும் மழை, இப்பயும் இடி மின்னல் பயங்கரமா இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் ஏதோ ஒரு பாதுகாப்பு முறையோட தான் இன்னைக்கு வகுப்பு நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில மிக கடுமையான வெப்பம் நிலவுகின்ற இந்த காலங்கள்ல எங்களோட உடல் வெப்பம் அடைகிறது கூடுதலா இருக்கும், கஷ்டமா இருக்கும், டயர்டா இருக்கும். ஸோ எங்களோட உடல் வெப்பத்தை குறைப்பதற்கு நாங்க என்ன செய்கின்றோம்? உடல்ல இருக்க அந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்காக குளிக்கிறோம். எங்களோட உடல்ல தண்ணீரை கொட்டுறோம், குளிக்கிறோம். குளிக்கும் போது குளிர் நீர் எங்களோட உடம்புல பட்டோன்னு எங்களோட உடம்புல இருக்க வெப்பத்தை அந்த நீர் உறிஞ்சு கொண்டு உடம்பை விட்டு வெளியேறி எங்களோட உடம்பு கூடாது. அநேகமா சில நேரங்கள்ல ஷராஃப் எங்க அனுராதபுரமா? சொல்லுங்க ஃபைமா. சார் நல்லா கடும் வெயில்ல காஞ்சிட்டு உடனே தலைய பிடிச்சி குளி கசரன்றே சார். ஓ, கட்டாயம். மிக அதிக வெப்பத்துல இருந்து உடனடியாக நாங்க குளிக்கிறது தவறு. கொஞ்சம் ரெஸ்ட் ஒன்று எடுத்துட்டு ஒரு சின்ன டைமுக்கு பிற்பாடு குளிக்கிறது தான் சிறந்தது. இப்போ ஷராஃப் அனுராதபுரம் பொதுவாகவே கொஞ்சம் சூடான ஏரியா தான். இப்போ ஷராஃபுக்கு அந்த அனுபவம் இருக்கும். ஷராஃப் சில நேரங்கள்ல நீங்க காலை வேலையில குளிக்கிறீங்களோ தெரியல, சில நேரம் பகல் வேலையில குளிச்சிங்கண்டா குளிர் நீர்ல குளிக்கும் போது உடம்புல இருந்து போற அப்படியே கழுவி கொண்டு போற நீர் கீழே கொஞ்சம் வெது வெதுப்பா போகும். ஷராஃப் அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையா?
ஓகே நான் இப்ப குளிர்கிட்ட எல்லாம் அப்படி எனக்கு ஒண்ணும் இதா இல்ல. ஓகே சரியான மாதிரி சூடு சார். தண்ணி எல்லாம் நெருப்பு மாதிரி தான் வருது. ஓகே. உண்மையில நீங்க இந்த வெப்பமான இப்ப மலைநாட்டு பிரதேசத்துல இருந்தா அதை அனுபவிக்க முடியாது. மலைநாடு ஒப்பிட்ட அளவுல கொஞ்சம் குளிரான கிளைமேட். கொழும்பு, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, அனுராதபுரம், பொலனறுவ பகுதிகளில் இருக்கிறவங்க குளிர் நீர்ல குளிக்கும் போது உடல்ல இருந்து சூடு வெளியேறதை எங்களால ஃபீல் பண்ண முடியும். அப்ப அந்த நீர் என்ன செய்யுதுன்னு கேட்டா எங்க உடம்புல உள்ள வெப்பத்தை உறிஞ்சு கொள்ளுது. எங்களோட உடம்புல உள்ள வெப்பத்தை உறிஞ்சி எங்களோட உடம்ப கூல் பண்ணுது, குளிர்த்தி ஆக்குது. அதான் நீர் சிறந்த குளிர்த்தி. நீரை பாவிச்சு எங்களோட உடல் வெப்பத்தை நாங்க மெயின்டைன் பண்ணி கொள்ளலாம். படிக்க இருக்கிறோம் நாங்க. அடுத்து வாழும் ஊடகம். மூன்றாவது இயல்பு வாழும் ஊடகம். நீர் ஒரு வாழும் ஊடகமாக இருக்கு. யாருக்கு? நீர்வாழிகளுக்கு, மீன்களுக்கு. ரைட். நீர்வாழ் அங்கிகளுக்கு நீர் ஒரு வாழும் ஊடகமாக இருக்கு. சோ இப்படி உலகத்துல இருக்கிற நீர் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப நீர் ஒரு சிறந்த கரைப்பான். பல பொருட்களை எங்களால கரைக்க முடியும். நீர் குளிர்த்தி, வெப்பத்தை குறைக்கும். அதான் குளிர்த்தி, கூல் பண்ணும். வாழும் ஊடகம்டா வாழ்வதற்கான ஊடகமாக நீர் இருக்கு. இந்த நீரோட 3 இயல்புகள் பற்றி படிக்கிறது தான் இந்த ஒரு பாடமே. இந்த பாடத்துல முதலாவது விஷயம் நாங்க பார்க்க போறோம், நீர் ஒரு சிறந்த கரைப்பான். ஓகே, உங்க எல்லாருக்கும் ஒரு வேலை, ஒரு நோட் புக்ல அன்றாட வாழ்வில் நீரை கரைப்பானாக பயன்படுத்தும் சந்தர்ப்பங்களை பட்டியலிடுக என்றால் என்ன கேள்வி விளக்கம் என்றா, நீரை பயன்படுத்தி நீங்க ஏதாவது பொருட்களை கரைக்கின்றீர்களா வீடுகள்ல? அவ்வாறு கரைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எது எதுன்னு எழுதணும். முதல்ல சொல்லிட்டீங்க பலர், 2-3 உதாரணங்கள் சொல்லி இருந்தீங்க. இருந்தாலும் அதை நான் நினைவுபடுத்த விரும்பல. நீங்களா யோசிங்க. இப்போ வீட்டுல அன்றாட வாழ்வேண்டா, வீட்டுல ஸ்கூல்ல இல்லாட்டி உங்களோட நீங்க யோசிக்கலாம். அன்றாட வாழ்வேண்டா. ஷராப், கொஞ்சம் மைக் ஆன் பண்ணுங்க பாபா. ஷராப், ஒரு நாள் எடுத்தா நீங்க எங்க இருப்பீங்க ஷராப் ஒரு நாளுக்குள்ள? பாடசாலையிலயும் பாடசாலையில இருப்பீங்க ஷராப். வேற வீட்டுல இருப்பீங்க. வேற எங்க ஷராப் இருப்பீங்க? ஓதப்பள்ளியில. பிள்ளைங்கள்ல ஓதப்பள்ளி, மதரசா. ஓகே. வேற அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான். வசீகரணி, ஷராப் சொன்னது தாண்டி வேற எங்க இருப்பீங்க நீங்க நோமலா? கிளாஸ். பாடசாலை, வீடு தவிர்ந்த வேற எங்க ஒரு நாள்ல வேற எங்க எல்லாம் நீங்க இருக்க உங்களை காணலாம்? கிரவுண்ட் சார், கிரவுண்ட். கிரவுண்டுக்கு போவீங்க, மைதானம். ஓகே. சத்தத்துக்கான இல்ல. சியத் சஃபா சொல்லுங்களே. வீடு, பாடசாலை, மைதானம் தவிர வேற எங்க உங்களை காணலாம்? வீட்டு தோட்டம் இல்லையா உங்க எல்லாருக்கும்? வீட்டு தோட்டம் இல்ல இப்போ எல்லாருக்கும். ஓகே, வீட்டு தோட்டத்திலயும் அந்த பிளே கிரவுண்ட்லயும் தான் கூட இருப்பேன். ஓகேமா, சுருபிகா வீட்டு தோட்டத்துல சுருபிகா இருக்கிறாங்க. அப்ப சரி, அப்ப ஒரு மனிதனானவன், இப்ப நீங்களும் சரி நானும் சரி, நீங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒரு டீச்சருங்கிற அடிப்படையில நாங்க 2 பேருமே ஸ்கூல்ல இருக்கிறோம், வீட்டுல இருக்கிறோம், கிரவுண்ட்ல இருக்கிறோம், தோட்டத்துல இருக்கிறோம். வீட்டு தோட்டத்துல சுகமா நாம வந்து எங்க இருப்போம்? கோவில். கோவில் வணக்க ஸ்தலம். எங்கட சொன்னார், ஷராப் சொன்னார், பள்ளிக்கு போறதா, சர்ச் அல்லது விகாரை அல்லது கோயில். வேற சுகமலாம போன வைத்தியசாலை. பிரதானமா நாம இந்த இடங்கள் எல்லாம் எங்களை காணலாம். போஸ்ட் ஆபீஸ். ஓகே, பிரதானம். பொதுவா இப்படித்தானே டெய்லி நாங்க போஸ்ட் ஆபீஸ் போறது இல்லையே. பொதுவாக நாங்க கட்டாயம் ஸ்கூல் போவோம். வாரத்துல 5-6 நாட்கள் கட்டாயம் வீட்டுல இருப்போம். வீக்ல 2-3 டேஸ் சரி நாங்க மைதானத்துக்கு போவோம். வீட்டு தோட்டத்துக்கு டெய்லி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கோயில்களுக்கு அநேகமா, பள்ளிகளுக்கு, சர்ச்சுகளுக்கு அநேகமா வாரத்துல ஒரு நாள் சரி போவோம். நாங்க வைத்தியசாலைக்கு சுகமலாமல் வந்தால் போவோம், இருந்து போவோம். ஓகே, அப்ப அது நாங்க அந்த இடத்துல எடுக்கலாது, இருந்தாலும் பரவாயில்லை.
சோ இதுதான் எங்களோட அன்றாட வாழ்வு. இந்த இடங்கள்ல வாழ்றதுதான் எங்களோட அன்றாட வாழ்க்கை. இந்த இடங்கள்ல இருக்கும்போது நீரை பயன்படுத்தும் சந்தர்ப்பத்தை நான் கேட்கல. இப்ப இனி சின்ன கிரேட் 6ல மைக்கு எழுதுறல கையை கழுவ காலை கழுவலன்னு எழுதுறது இல்ல. இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கிறக்க நாங்க நீரை கரைப்பானாக பயன்படுத்தும் சந்தர்ப்பம் எங்கெங்க நோட் பண்ண ஆரம்பிங்க. அப்ப வீட்டுல நீங்க நீரை ஒரு கரைப்பானாக எப்படி பயன்படுத்துறீங்க, எந்த இடத்துல பயன்படுத்துகிறீங்கன்னு நான் கேட்கல, எவ்வாறு பயன்படுத்துறீங்கன்னு நோட் பண்ண போறீங்க. ஸ்கூல்ல நீங்க எந்த வகையில நீரை ஒரு கரைப்பானாக பயன்படுத்துறீங்க, மைதானத்துல கரைப்பானாக பயன்படுத்துறீங்களா, வீட்டு தோட்டத்துல பயன்படுத்துறீங்களா, வைத்தியசாலை கோயில்கள்ல பயன்படுத்துறீங்களான்ட்டு ஒரு உதாரணம் எழுதுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ வேலை. நான் சொன்ன கேள்வி விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சார் எழுதணும்னா அப்ப நான் எதற்காக அப்படின்னு எழுதணும்? ஓ, அதாவது நான் ஒன்று சொல்லட்டுமா? உதாரணத்துக்கு வீட்டுல நான் நீரை ஒரு கரைப்பானாக பயன்படுத்துறேன் எங்கன்னு கேட்டா, எனக்கு டீ ஒன்று போடுறதுக்கு நான் நீரை ஒரு கரைப்பானாக பாவிக்கிறேன். எப்படி? தேயிலை, பால்மா, சீனி, இது மூன்றும் கரைப்பதற்காக நீரை நான் பயன்படுத்துறேன். இப்ப நான் குடிக்கிற டீன்னு சொன்னா, டீங்கிறதுல பாத்தீங்கன்னா பிரதானமா தண்ணீர் இருக்கு. தண்ணீர்ல தேயிலை, பால்மா, சீனி மூன்றும் கரைக்கப்பட்டு இருக்கு. அப்ப தண்ணீரை நாங்க அந்த இடத்துல கரைப்பானாக பயன்படுத்துறேன். விளங்குச்ச உதாரணம்? அப்ப நான் எப்படி எழுத போறேன்னு கேட்டா, தேநீர் தயாரிக்கும் போது சீனியை கரைப்பதற்கு, கரைப்பான், சீனியை கரைப்பதற்கு நீரை பயன்படுத்துகின்றேன். பாருங்க, தேநீர் தயாரிப்பின் போது சீனியை கரைக்க நீர் பயன்படுத்தப்படுகின்றது. நான் சொல்ற உதாரணம் விளங்குதோ தெரியல? சியத், வசீகரணி, ஷராஃப், ஓகே. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 சந்தர்ப்பங்கள் எழுதுங்க. இப்போ பாப்போம். வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. மிக வேகமாக எழுதுவோம். முடிஞ்சா எழுதியிருக்கிறோமா? நோ சார். ஓகே.
எழுதிட்டேன் சார். ஓகே. அன்றாட வாழ்க்கையில் நீரை ஒரு கரைப்பானாக பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள், இதான் எங்களுடைய கேள்வி. நேரம் தேவைப்படுதா? கொஞ்சம் தேவைப்படுது எஸ் சார். சார். ஓகே, எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 2 minutes தரலாம். இன்றைக்கு தான் முதல் வகுப்பு இணைஞ்சிருக்கிறோம் என்று யாரும் இருக்கிறீங்களா பிள்ளைகள்? சக்சஸ் கிளாஸ்ல நியூ கமர்ஸ், புதிதாக இணைஞ்சிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் யாரும் இருக்கிறீங்களா? யாரும் சக்சஸ் கிளாஸ்ல புதுசா இன்றைக்கு தான் சார் கிளாஸ்க்கு வந்திருக்கிறோம் என்று யாரும் இருக்கிறீங்களா? அந்த குரூப்ல இருக்கிறீங்களா யாரும்? இல்லை. ஓகே, எல்லாம் எங்களுடைய வளமையான மாணவர்கள் தான், அப்போ பிரச்சனை இல்லை. ஓகே. ஒபிட்டோரின், நீங்க புது ஆளா அல்லது வளமையான ஸ்டூடெண்டா? ஒபிட்டோரின் பேர் அப்படிதான் இருக்கு. ஓ, நீங்க வளமையா வராங்கட? ஓகே. சரியா, நான் கவனிக்கல இப்போ. ஓகே ஓகே சார், எழுதிட்டேன். பார்க்கலாம். ஓகே, யாராவது ஒரு ஆள் உங்களுடைய உதாரணங்களை முன்வைங்க பாபம். சார் வசீகரணி. ஓம், கட்டாயம். ஆடைகளில் படிந்துள்ள அழுக்குகளை கழுவுவதற்கு ரைட். நீர் பயன்படுகிறது. அழுக்குகளை நீக்குதல் இல்லையா? அழுக்குகளை நீக்குதல் உண்மையில உங்களுக்கு தெரியணும். இப்ப எங்கட உடல்ல, இப்ப கையில, இப்ப நாங்க ஸ்கூல் விட்டு வரைக்க கையெல்லாம் டஸ்டா இருக்கும், கையெல்லாம் அழுக்கா இருக்கும். இப்ப நீரை போட்டு கைகளை கழுவும் போது கையில இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் நீர்ல கரைந்து வெளியேறும். இப்போ உங்களோட ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து வரைக்க நிறைய அழுக்குகள்லாம் படிஞ்சு போய் கிடக்கும். வந்தோடனே நீங்க என்ன செய்வீங்க? கொஞ்சம் சோப் போட்டு நீரை அதுல விட்டு நன்கு தேய்த்து கழுவும் போது, துவைக்கும் போது அந்த அழுக்குகள் எல்லாமே நீரில் கரைந்து வெளியேற்றப்படுகின்றது. இது உங்களுக்கு டெய்லி இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும். இப்ப ஸ்கூல் விட்டு வந்தோடனே கைகள் கால்களை கழுவுவீங்க, முகம் கழுவுவீங்க. இப்ப கழுவுவதனூடாக இப்ப நீரை போட்டு கழுவும் போது எங்களோட உடல்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாம் நீர்ல கரைந்து வெளியேறுது. ஆடைகளை கழுவும் போது ஆடைகள்ல தங்கி இருக்கக்கூடிய அழுக்குகள் நீரில் கரைந்து வெளியேறுது. இதைத்தான் எங்களோட வசீகரணி சொல்றாங்க மிக அழகாக. அப்ப ஆடைகள்ல உள்ள அழுக்குகளை நீக்குதல், சோட்டா எழுதியிருக்கேன், அழுக்குகளை நீக்குதல். அது ஆடைகள்ல ஒன் மினிட். அது ஆடைகள்ல உள்ள அழுக்குகளாக இருக்கலாம் அல்லது உடலில் உள்ள அழுக்குகளாக இருக்கலாம். இந்த அழுக்குகள் நீரில் கரைந்து நீக்கப்படுகின்றது. வெரி குட். இரண்டாவது உதாரணம் யார் சொல்ல போறா? சார் இன்னொன்னு சொல்லவா? சொல்லலாம். சஃபா சொல்லுங்க. பானம் தயாரிக்கும் போது பானம் தயாரித்தல்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சியத் சஃபா. சொல்ல யாருங்க கவர் இதுல சொல்ல மைக் தஸ்வீனுக்கு டைம் தாரன். தஸ்வீன் பேசுறது எனக்கு கேக்குது. சஃபா சொல்லிருங்க. சஃபா சொன்ன பிற்பாடு தஸ்வீன் சொல்லுவோம். சார், பானம் தயாரித்தல்னா பழங்களை புளிஞ்சி போடுறது, சுகர் கரைக்கிறது சார். கரைக்கிறதுக்கு தண்ணீரை வந்து கரைப்பானாக யூஸ் பண்றது. இப்ப இந்த காலங்கள்ல கொஞ்சம் இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறது இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு கோடியல், உப்ப. ஓகே, இப்போ நீங்க சஃபா சொன்னதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னண்டா, இப்போ பழச்சாறு, பழபானம் தயாரித்தல். இப்ப அநேகமா தேசிக்காயை பிழிஞ்சு விட்டு ஜூஸ் செய்யறது இல்லையா? தேசிக்காய் சாறை நீரோட கலந்து உப்பு போட்டு சீனி போட்டு கரைத்து அதை நாங்க ஒரு குளிர்பானமா எடுக்கிறோம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த கோடியல், சன்குயிக் எல்லாம் எடுத்துட்டு வந்தாலும் அது அந்த அந்த சாறை நீரோட கலந்து நீரோட கரைத்து நாங்க பயன்படுத்துறோம். அதான் எங்களோட சஃபா சொல்றது. தஸ்வின் சொல்லுங்க மூன்றாவது.
சார் அந்த சேலைக்கெல்லாம் தேவைப்படும் சார் தண்ணி, அதை உற்பத்தி செய்யறது சார். அப்படி இருந்தா கொஞ்சம் விளங்கப்படுத்துவோம். சேலை சார் சேலைன வந்து இந்த தண்ணியில அந்த அமிலத்தை கரைச்சு தானே சார் செய்வாங்க, அது வினாக்கிரியலா சார்? ஓகே ஓகே தஸ்வின், பாட புத்தகத்தை கொஞ்சம் விட்டுட்டு நான் கொஞ்சம் வெளியில போய் பேசிட்டு வர்றது நல்ல மாதிரி நினைச்சேன். ஓகே, சேலைன் என்று சொல்லியிருக்கேன். அந்த சேலைன் பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா விளங்கப்படுத்துறேன் பிறகு. சார் உணவை சுவையூட்டுவதற்கு உப்பையும் மஞ்சள் தூள் அதெல்லாம் நீர்ல கரைக்கிறோம் சார். ஓகே, உப்பு கரைத்தல். வீட்டுல சமைக்கும் போது வாரன் ஷராஃப், வீட்டுல சமைக்கும் போது கட்டாயம் உப்பு இல்லாமல் சாப்பிட முடியாது. உங்களுக்கு தெரியும், உப்பு போட்டுதான் சாப்பிடணும். உப்பு போட்டாதான் டேஸ்ட் வரும். அப்போ உப்பன் உணவுல கலக்கும் போது உங்களுக்கு தெரியும், உங்க எல்லாருக்கும் நன்கு தெரியும், உப்பை தண்ணீர்ல கரைச்சி அந்த கரைசலை தான் பாவிப்போம். அப்போ உப்பை கரைத்துக் கொள்வதற்கு நீரை நாங்க பயன்படுத்துறோம். உப்பு கரைசல் தயாரித்தல். ஷராப் சொல்லுங்க இப்போ. ஓகே சார். பாடசாலை ஓட்ட நிகழ்ச்சிகளில் குளுக்கோஸை கரைத்தல். ஓகே, ஷராஃபுக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் நடக்க ஓட்ட வீரராக தொழிற்பட்டிருக்காரு எங்கட ஷராப். சோ அவருக்கு குளுக்கோஸை நீர்ல கரைத்து குடிப்பதற்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப குளுக்கோஸை நீரில் கரைத்து பயன்படுத்துறாங்க. சோ இது தவிர வேற ஏதாவது சொல்ல விரும்புறவங்க மைக் ஆன் பண்ணி பேசலாம். சலவை தூள், லைசால் போன்றவற்றை கரைச்சி அதுல லைசால் சலவை தூளை கரைச்சி சுத்தம் செய்யறது. ஓகே, சலவை தூள், வெரி குட். சலவை தூள் அல்லது லைசோல். லைசோல் வீடுகள்லாம் கிளீன் பண்ணும்போது இந்த லைசோல தண்ணியோட கலந்து கரைத்து வீட்டு கிளீன் பண்ணுவாங்க. அப்ப சலவை தூளும் அதே மாதிரி தான், நீர்ல கரைத்து பயன்படுத்தப்படுது. வெரி குட். வேற ஏதாவது சார் ஃபஹீமா சொல்லவா? ஓம் சார் சுவருக்கு வர்ணம் தீட்டும் போது சுண்ணாம்பு கரைசலை நீரை கரைப்பனாக எக்ஸலன்ட், வெரி குட். புதிதான ஒரு விடயம் சொல்லியிருக்காங்க எங்கட ஃபஹீமா. ஓ, வீட்டுக்கு சுண்ணாம்பு அல்லது பூச்சும் வருமே, இந்த பெயிண்ட்டும் வருமே, வாட்டர் பெயிண்ட், இந்த வீட்டுக்கு பூசுற பெயிண்ட் வகைகளை கரைப்பதற்கு நீரை பயன்படுத்துறோம். நல்ல ஒரு உதாரணம். அதே மாதிரி சுண்ணாம்ப நீர்ல கரைத்து சுவர்களுக்கு நாங்க பாவிக்கிறோம். வெரி குட். அப்போ இதெல்லாம் நாங்க அன்றாட வாழ்க்கையில நீரை ஒரு கரைப்பானாக பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களாக இருக்கு. ரொம்ப அழகா விளங்கி நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஆனா நிறைய பேர் புத்தகத்தோட தழுவிதான் நிறைய உதாரணம் அது. மருந்துகளை கரைச்சி அவங்களுக்கு வந்து கொடுக்கறது. ஓகே, இப்ப சுருபிகா சொல்ற மாதிரி மருந்து பொருட்களை நீருடன் கரைத்து கொள்ளுதல். விவசாயம் செய்யறவங்களுக்கு தெரியும், ரசாயன விவசாயம் செய்யறவங்க ரசாயன பதார்த்தங்களை நீருடன் கலந்து பயன்படுத்துவாங்க, கரைத்து பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி சிறுவர்களுக்கான மருந்துகளை கொடுக்கும் போது நீரில் கரைத்து கொடுக்கிற சந்தர்ப்பங்களும் இருக்கு. எஸ் சார், இறைச்சி, மீன் முதலியவற்றில் உள்ள கிருமிகளை அகற்றுவதற்கு உப்பு மஞ்சள் இரண்டையும் கரைக்க நீரை ஒரு கரைப்பனாக பயன்படுத்தும். ஓகே, உப்பையும் மஞ்சளையும் கரைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் பத்தி பேசுறாங்க. குட். சோ இது எல்லாமே உடல் இயக்கம் வருமா சார்? உடல் இயக்கமா? ஆம் சார். எனக்கு கொஞ்சம் அது விளங்கப்படுத்துங்களேன். அது என்ன உடல் இயக்கம்டா? உடல்ல நம்ம உண்ற உணவுல சத்து, ரத்தம் கரைந்து செல்வதற்கு ஒரு முக்கிய கரைப்பான். அப்படி சொல்லலாம். ஓகே சீனத் ஃபரா, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஓகே, இதான் பாட புத்தகத்துல இருக்குது. நிறைய பேர் சொன்னது இந்த பாட புத்தகத்தோட தழுவுனதாக இருந்ததை நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த சுண்ணாம்பு கரைக்கிறதெல்லாம் பாட புத்தகத்துல இல்லை. அப்படிதான் நான் எதிர்பார்க்கிறது. இந்த பாருங்க இருக்கு, மணமூட்டிகள் என்றா நாங்க உணவோட கலக்கக்கூடிய வாசனை திரவியங்கள். நிறைய வாசனை பொருட்கள் உணவோட கலக்குறாங்க. ஏலக்காய், சாதிக்காய், மிளகு இதெல்லாம் அரைத்து நீரோட கலந்து பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சுவையூட்டிகள், உப்பு, சீனி என்பன சுவையூட்டிகள். அப்போ உப்பு, சீனி என்பவற்றை நீருடன் கரைத்து நாங்க பயன்படுத்திக் கொள்றோம். நிறமூட்டி, டை,
இப்போ பெருநாள் காலங்களாக இருக்கு. இப்ப புத்தாண்டு கொண்டாட்டம் எல்லாம் செய்திருப்பாங்க. அதுக்கு முதல்ல எங்களோட இஸ்லாமிய மாணவர்களும் தங்களோட ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி இருந்தீங்க. ஸோ கொஞ்சம் முன்னாடி தான் நீங்க ஹஜ்ஜி ஃபெஸ்டிவலை கொண்டாடி இருந்தீங்க. அதே மாதிரி தமிழ் சிங்கள புத்தாண்டும் நடைபெற்றது. எல்லாரும் நீங்க வீட்டுல பலகாரம் மிட்டாய் அது இதெல்லாம் செய்திருப்பீங்க. ஸோ அந்த மிட்டாய்கள்லாம் தயாரிக்கும் போது அதுக்கு கலரிங் பாவிச்சிருப்பீங்க. ஸோ அந்த கலரிங்ஸ் நிறமூட்டிகளை கரைத்து கொள்ள நீரை பயன்படுத்துறோம். பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க எக்ஸாம்ல வந்தா இதே தான் எழுதணுங்கிற தேவையில்லை. நீங்க சொன்னதெல்லாம் நல்ல உதாரணங்கள். அப்போ உப்பை கரைத்து பயன்படுத்துறோம், இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்து பாருங்க, மூன்றாவது கவனிங்க பிள்ளைகள், வினாகிரி. வினாகிரியும் பேட்டரி அமிலமும், அதாவது வாகன பேட்டரிகளுக்கு அமிலம் சேர்க்கப்படும், எசிட். சோ அந்த அமிலத்தோட செறிவை குறைக்க நீர் கலக்கப்படும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ பேட்டரியில வார எசிட் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த பவர்ஃபுல்லை குறைப்பதற்கு நீர் கலந்து பாவிக்கப்படும். அதே மாதிரி வினாகிரியும் அப்படிதான். வீட்டுக்கு வினாகிரி ஏன் வாங்குவீங்க பாப்போம்? வினாகிரியோட பயன் சொல்லுங்க. வீட்டுக்கு அச்சார் செய்யறதுக்கு. வெரி குட். அச்சாறு செய்வதற்கு. சோ அந்த வினாகிரியும் நீருடன் சேர்க்கப்பட்ட அமைப்பாகத்தான் காணப்படும். வினாகிரியும் நீருடன் கலக்கப்பட்ட அமைப்பு தான். பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி மருந்துகளை நீரில் கரைத்தல், இதை 2 வகையில நாங்க பார்க்கலாம். ஒன்று, சிறுவர்களுக்கு மருந்து கொடுக்கும் போது நீரில் கரைத்து கொடுக்கப்படுது. விவசாயத்துக்கு நீர் மருந்துகளை பாவிக்கக்குள்ள பேடை கொல்லி, பூச்சிக்கொல்லி, களை கொல்லிகள் விவசாயம் செய்யறவங்களுக்கு தெரியும். பண்டைக்கு நிறைய இடங்கள்ல மருந்துகள் பாவிக்கிற விவசாயம் தான் நடக்குது. சோ அந்த மருந்துகளை கரைத்து கொள்வதற்கு நீரை பயன்படுத்துறாங்க. ஒரு பெரிய டேங்க் எடுப்பாங்க, அந்த மருந்து தாங்கிகள் உங்களுக்கு தெரியும், அதுல மருந்தை போட்டு தண்ணீரோட நன்கு கரைச்சி தான் பயன்படுத்துறாங்க. அடுத்து சுகாதாரத்துறையில சேலைன் தடுப்பூசிகளுக்கு பயன்படுத்துறாங்க. இதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் இருக்கட்டும். இதுதான் ஆரம்பத்துல வசீகரணி சொன்னது. எங்கட ஆடைகள்ல உள்ள அழுக்க அகற்றவும், எங்கட உடம்புல இருக்க அழுக்க அகற்றவும் நீரை கரைப்பானாக பயன்படுத்துறோம். அடுத்து இந்த 2 டாபிக்கை நான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எது? ஓகே, சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், நீரில் வாழக்கூடிய மீன் இல்லையா? நீரில் வாழக்கூடிய மீன் எந்நேரமும் பாருங்க வாயை திறந்து மூடிய வண்ணம் இருக்கும். ஏதோ அசை போடுவது போல இருக்கும். உண்மையில என்ன செய்தென்றால் சுவாசிக்குது. அப்ப நீரில் எவ்வாறு இந்த மீன்கள் சுவாசிக்குதுன்னு கேட்டா, நீரில் ஆக்சிஜன் வாயு கரைந்து இருக்கு. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நாங்க மூச்செடுக்கிறோம் இல்லையா? மூச்செடுத்து விடுறோம்டா, அந்த வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம் நாங்க. மனிதன் மட்டுமில்ல, இந்த தரையில் வாழக்கூடிய பிராணிகள், பறவைகள், சரியா, பாலூட்டிகள்லாம் படிச்சிருக்கிறோம். பறவைகள், நாங்கள் எல்லாமே வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம். நீரில் வாழக்கூடிய பிராணி, குறிப்பா மீன் இனங்கள், மைக் ஆஃப் பண்ணுங்க. யார் இது? மைக் ஆஃப்ல இருக்கட்டும். ஓகே. நீரில் வாழக்கூடிய பிராணிகள், அதாவது மீன்கள் எல்லாம் நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை சுவாசிக்கின்றன. உங்களோட வீட்டுல ஃபிஷ் டேங்க் இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஃபிஷ் டேங்க் இருந்தால் ஓகே ஷராப், ஃபிஷ் டேங்க்ண்டா அதுக்கு ஆக்சிஜன் போட்டுருக்கீங்களா எங்கட ஷராப்? இல்ல சார், நான் சும்மா அந்த இது தண்ணீர்ல உள்ள ஆக்சிஜனையும் காத்துல உள்ள ஆக்சிஜனையும். ஷராப் பேசுறது எங்கேயோ இந்தியாவுக்கு அங்கால இருந்து பேசுற மாதிரி எனக்கு கேக்குது. சார் மழை சரிங்க. கடும் மழை. எங்கட ஊர்ல கடும் மழை, உங்களோட ஊர்லயும் கடும் மழை. எல்லாரும் பிரச்சனை பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். கிளைமேட்டை பார்த்துக்கொள்ளணும். மிக கடுமையான இடிமின்னல் இருந்தா நீங்க என்கிட்ட கேட்க தேவையில்ல, ரிலீஸ் ஆயிருங்க. நான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி மிஸ் ஆனா நான் அடுத்த கிளாஸும் படிப்பிப்பேன். இட்ஸ் ஓகே, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ மீன்கள் நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை சுவாசிக்கின்றன. அப்ப நீர்ல ஆக்சிஜன் கரைஞ்சாதான் மீன் வாழும். தண்ணீர்ல ஆக்சிஜன் கரையாவிட்டால் மீன் சாகும், வாழ முடியாது. பார்த்துக்கொள்ளுங்க. இவ்வளவுதான் இந்த நீரின் கரைக்கும் இயல்பை நாங்க பயன்படுத்துறது. இந்த சேலைனை பத்தி ஒருக்கா நான் சொல்லிட்டு வந்துடுறேன். சார், ஓ
சார் இப்ப ஒரு மீனை தண்ணியில இருந்து வெளியெடுத்தா இப்ப நம்ம சுவாசிக்கிறது ஆக்சிஜன் தானே சார். இப்ப அந்த மீனுக்கு ஏன் சார் நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனை சுவாசிக்க முடியல? ரைட், நல்ல ஒரு கேள்வி சுருபிகா. உலகத்தில் வாழ்ற சகல ஜீவராசிகளும் ஆக்சிஜனை சுவாசிக்கும். அது தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள் எல்லாருக்கும் பொருந்தும். தாவரம், விலங்கு, நுண்ணங்கி எல்லாமே ஆக்சிஜனை தான் மட்டும்தான் சுவாசிக்கும். சுருபிகா கேக்குறாங்க, நாங்க ஆக்சிஜனை சுவாசிக்கிறோமே, மீன்களும் ஆக்சிஜனை தானே சுவாசிக்குது. அப்ப நாங்க சுவாசிக்கிறது வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனை, அப்படின்னா அந்த காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை. இந்த ரூம் காற்று வளிமண்டலம் பத்தி கிரேட் 7ல இருக்கு பாடம், இந்த வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனை. ஆனால் மீன்கள் சுவாசிப்பது நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை. ஏன்னு கேட்டா சுருபிகா, எங்கட சுவாசங்கம் நுரையீரல். மூச்சு இழுத்து பாருங்க, நெஞ்சி முன்னாடி வரும் பாருங்க. ஏனென்றால் இந்த நெஞ்சுக்குள்ள 2 நுரையீரல்கள் இருக்கு, சுவாசப்பை அல்லது நுரையீரல்னு சொல்லுவோம். எங்களுக்கும் இந்த நுரையீரல் தான் இருக்கு, எங்க வீட்டுல இருக்க நாய்களுக்கும் நுரையீரல் தான் இருக்கு, எங்க வீட்டுல உள்ள மாட்டுக்கும் நுரையீரல் தான் இருக்கு, எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பாம்புக்கும் நுரையீரல் தான் இருக்கு. சரியா? காகத்துக்கும் நுரையீரல் தான் இருக்கு, கோழிக்கும் நுரையீரல் தான் இருக்கு, ஓணானுக்கும் நுரையீரல் தான் இருக்கு, சுவர்ல அலையிற பள்ளிகளுக்கும் நுரையீரல் தான் இருக்கு. ஆக நாங்கெல்லாம் நுரையீரல் மூலமாக சுவாசிக்கிறோம். அப்ப நுரையீரல் எதை சுவாசிக்கும்டா வளியில் உள்ள ஆக்சிஜனை. ஆனால் மீன்களுக்கு நுரையீரல் கிடையாது. பூக்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன கிளாஸ்ல, பூக்கள். இந்த பூக்களோட சிறப்பு என்னன்னு கேட்டால், பூக்கள் எங்க இருக்கிற ஆக்சிஜனை சுவாசிக்கும் கேட்டா நீரில் உள்ள ஆக்சிஜனை சுவாசிக்கும். அப்போ ஒரு மீனை பிடிச்சு பாவமேண்டு நீங்க அப்படி நீருக்கு வெளியில எடுத்து பிடிச்சீங்கன்னால் அது மூச்செடுக்க முடியாமல் இறந்து போகும், சாகும். அப்ப நாங்க கேட்கலாம், இதுதான் காத்து படுது, தான் ஆக்சிஜன் படுது, நீ உயிரோட இருக்க வேண்டியதானு கேட்கலாம். ஆனால் மீன்களால வலியை சுவாசிக்க முடியாது, ஏனென்றா அதுக்கு நுரையீரல் இல்லை. அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், மீனுக்கு நுரையீரலை கொடுக்கணும். அதே மாதிரி எங்களை கொண்டு போய் தண்ணிக்குள்ள போட்டோம்டா நாங்க மூச்சடைச்சு இறந்து போவோம். ஏன்னு கேட்டால் எங்களுக்கு தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை சுவாசிக்க முடியாது, ஏன்னா எங்களுக்கு பூக்கள் இல்லை. ஓகேவா? எங்கட கேள்வி கேட்டது எங்கட யார்? சுருபிகாவா? ஓகே. நேற்று ஒரு ஆர்டிக்கல் படிச்சது, இந்த நீரில் மூழ்கிறதால ஒரு மனிதன் மட்டுமில்ல, இப்ப மீன்கள் தவிர இப்ப இருக்குதானே, இப்ப தரையில் வாளிகள் இருக்கு, தரைவாளிகள் இருக்குதானே, எங்கட நாய், பூனை, நாங்க, யானை இதெல்லாம் இருக்கிறோம் தானே, சிங்கம், புலி, கரடி, எங்கட கோழி, கிளி இதெல்லாம் இருக்கிறோம் தானே. நாங்க நீருக்குள்ள மூழ்கிறதால எவ்வளவு துன்பப்படுவோம்ங்கிறது சம்பந்தமா ஒரு ஆர்டிக்கல் நேற்று படிச்சது. சோ உண்மையில எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீர்நிலைகளுக்கு போக மிக கவனமாக இருங்க. அநேகமா இப்போ இந்த லீவு காலங்கள்ல ட்ரிப் போவீங்க, கடலை நோக்கி போவீங்க, நிறைய பேர் குளங்களை நோக்கி போவீங்க, ஆசையா இருக்கும் பார்க்க, எல்லாமே ஓகே. பட் உங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஓகே. ஏனெண்டா எங்களுக்கு நீருக்குள்ள போனா நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை சுவாசிக்க முடியாது, காரணம் எங்களுக்கு பூக்கள் இல்லை. அதே மாதிரி இந்த சேலைனை பத்தி ஒருக்கா சொல்லிடுறேன். சேலை இந்தா பாருங்க, ஒரு எனக்கு தெரிஞ்ச வகையில ஒரு மனிதன் நோயாளி ஒரு ஆளை வரைஞ்சிருக்கிறேன். சோ நாங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது, மிக கடுமையான நோய்வாய்ப்பட்டிருக்கோம். அப்ப நோய்வாய்ப்பட்ட ஒரு ஆளுக்கு சாப்பிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி இருக்கும்? சாப்பிட்டு இருக்க மாட்டார். இப்ப காய்ச்சலோ, தொடர் காய்ச்சலோ, தலைவலியோ, வயிறு வலியோ, வாந்தியோ, எப்படியோ அவருக்கு 3-4 நாட்கள் சாப்பிட்டு இருக்க மாட்டார். சாப்பிடாத அந்த நபருக்கு உடலில் சக்தி காணப்படுமா? இல்லை சார், சக்தியே இருக்காதே. அதான் சாப்பிடுறதுக்கு ரீசனே நாங்க சக்திக்கு தானே சாப்பிடுறோம். எனக்கு சக்தி தேவைங்கிறதுக்காக தான் சாப்பிடுறேன். அப்ப நான் 3-4 நாட்கள் சாப்பிடலண்டா என் உடம்புல சக்தியின் அளவு குறைவாக இருக்கும். சோ அந்த நோயாளியை நாங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணமென்றால் அவருக்கு முதல்ல நோயிலிருந்து குணமாக உடம்புக்கு எனர்ஜி வேண்டும், சக்தி வேணும்.
அப்ப சக்தி தேவைங்கிறதுக்காக சரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டேன் தானே 2 வாய் சோறு சாப்பிடுண்டு அவட வாயில 2-3 வாய் சோறு வைக்க முடியுமா? முடியாது சார், அவங்களே முடியாம இருப்பாங்க, எப்படி சாப்பாடு ஊட்டுவீங்க? அதானே, ஆளே சக்தி இல்லாம வாயை திறக்க முடியாம இருக்கிறாரு. அவருக்கு இங்க நாங்க வாயை திறந்து சோறு வைக்கிறது இல்லையா? அப்போ வாயை திறந்து சோறு வைக்க கஷ்டம். சப்போஸ் அப்படியே வச்சாலும் அவரால் மெல்வதற்கு கூட உடல்ல சக்தி இருக்காது. அப்படியே மென்று விழுங்கினாலும் அந்த உணவு உடல்ல சமிபாடு அடைவதற்கு மிக பாரிய பிரச்சனையை எதிர்கொள்ளும். எனவேதான் என்ன செய்யறாங்க, டாக்டர்ஸ் டிசைட் பண்றாங்க, இந்த மனிதனுக்கு சக்தி வேணும். உண்மையில என்ன நடக்கும்னு கேட்டா, நாங்க சாப்பிடுற சோறு என்றா சோறு முழுக்க, இப்ப நாங்க திரகாத்திரமா இருக்கோம் தானே, சோறு போய் சமிபாடு அடைஞ்சு அப்படியே உடம்புக்குள்ள போய் முழுக்க சமிபாடு அடையக்குள்ள சோறு முழுக்க குளுக்கோஸாக மாறும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பின்னாடி படிப்பிப்பேன், சமிபாட்டு தொகுதி இருக்க அப்ப படிப்பிப்பேன். நாங்க சாப்பிடக்கூடிய பிரதான உணவு மாச்சத்து உணவு என்று சொல்லுவோம். சோறு, ரொட்டி, பான், பரோட்டா, உருளைக்கிழங்கு, அது இதுகள் எல்லாமே பிரதான ஊட்டச்சத்து என்னண்டா மாப்பொருள். இந்த மாச்சத்து உள்ள உணவு சமிபாடு அடைஞ்சா கடைசியாக மாறுறது எங்களோட குடலுக்கு போகும்போது எல்லாம் குளுக்கோஸாக மாறிடும். இந்த குளுக்கோஸ் என்ன செய்யும்னா அப்படியே குடல்களால உறிஞ்சப்பட்டு இரத்தத்தோட கலக்கப்படும். இது நாங்க அடுத்த கிளாஸ்ல படிப்பிக்க வேண்டிய பாடம். உங்களுக்கு அந்த பார்ட் 2ல நினைக்கிற புத்தகம் அங்க படிப்பிப்பேன். இப்ப லைட்டா ஒரு இன்ட்ரடக்ஷனை தரேன். அப்போ நாங்க சாப்பிட்ற பிரதான உணவு சமிபாடு அடைந்தால் குளுக்கோஸாக மாறும். இந்த குளுக்கோஸ் முழுக்க ரத்தத்தோட கலந்து எங்களோட உடம்பு முழுக்க ஓடும். ரத்தம் பாருங்க ஓடிக்கொண்டே இருக்கு. இந்த ஓடுற குளுக்கோஸ் எங்க போகுதுன்னா எங்க உடம்பு முழுக்க ஆக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு பெயர் களம். இத பத்தியும் பார்ட் 2 புக்ல படிப்போம். களம் எங்க உடம்புல இருக்கக்கூடிய களங்களாலதான் நாங்க இருக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எங்க உடம்புல இருக்கக்கூடிய களங்கள் எல்லாம் தொழிற்படுறதாலதான் நாங்க தொழிற்படுறோம். என்னுடைய கண்களில் உள்ள களங்கள் வேலை செஞ்சாதான் இந்த கண் பார்க்கும். என்னுடைய மூளையில் உள்ள களங்கள் வேலை செஞ்சாதான் மூளை சிந்திக்கும். சரியா? ஒரு நாள் என்ற உடல்ல உள்ள களங்கள் எல்லாம் இறக்கும், அன்று நான் இறந்ததாக இருக்கும். அப்போ எங்களோட களங்கள் தான் நாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த களங்களுக்கு தான் சக்தி தேவை. அப்போ நாங்க சாப்பிட்ட மாச்சத்து முழுக்க குளுக்கோஸா மாறி ரத்தத்தோட கலந்து குளுக்கோஸ் எங்க போனா களத்துக்குள்ள போகும். களம் குளுக்கோஸில் இருந்து சக்தியை பெற்றுக்கொள்ளும். இப்போ ஒரு நோயாளிக்கு உணவை கொடுத்து சமிபாடு அடைய செய்து அதை குளுக்கோஸா மாற்றி குருதியோட ரத்தத்தோட கலந்து களத்துக்கு கொண்டு போற வேலையை செய்ய முடியாது, டைம் இல்ல. எனவே தான் டாக்டர்ஸ் என்ன செய்யறாங்க, சேலைன் என்ற ஒரு போத்தலை எடுத்து அந்த போத்தல்ல நீரை நிரப்பி அதுல குளுக்கோஸ் கடைகளை விற்பாங்க, குளுக்கோஸ போட்டு நன்கு கரைத்து ஒரு சின்ன குழாய் வழியாக அவட கையில துளையிட்டு ரத்தத்துல ஜாயின் பண்ணி விட்டுருவார். அப்போ இந்த நீரில் கரைந்திருக்கிற குளுக்கோஸ் என்ன செய்யும், அப்படியே வந்து ரத்தத்தோட கலந்துரும். ரத்தத்தோட கலந்த குளுக்கோஸ் அடுத்து எங்க போகும் பிள்ளைகள்? களத்துக்கு போகும் சார். ஓகே, களத்துக்கு குளுக்கோஸ் போனால் களங்களால என்ன பெற முடியும்? சக்தி பெற முடியும். சக்தி பெற்றால் களங்கள் ஆக்டிவா ஒர்க் பண்ணும். அப்ப ஆக்டிவா ஒர்க் பண்றதால இந்த நபரால ஓரளவு தன்னுடைய நோயோட எதிர்த்து போராட முடியும். இதைத்தான் நாங்க சேலைன் என்று சொல்றோம். சேலைன். அப்ப சேலைன்ல 2 வகையான சேலைன் இருக்கு. இது ஒன்று நான் சொன்னது குளுக்கோஸ் கரைக்கப்பட்ட சேலைன். எங்க ஷராப் சொன்னாரு, ஸ்கூல்ல ஓட்ட போட்டியில ஈடுபட்டவருக்கு குளுக்கோஸ் கரைச்சு கொடுத்தாங்க, அந்த மாதிரி குளுக்கோஸ் சேலைன். இன்னொன்று இருக்கு உப்பு சேலைன் இருக்கு. 2 வகையான சேலைன்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வழங்கப்படும். ஒன்று குளுக்கோஸ் சேலைன், இன்னொன்று உப்பு. உப்பு இருக்குல்ல வீட்டுல, கறி உப்பு, அந்த உப்பு சேலைனும் வழங்கப்படும். அப்ப சேலைன் பத்தி ஓரளவு சொல்லி இருக்கேன்னு நினைக்கிறேன், விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். ஓகேவா சார்? எங்க ஊர்ல மழை சார். நான் கிளாஸ்ல இருந்து லீவ் ஆகவா? நான் ரெக்கார்டிங் பார்க்கவா சார்? கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். நான் தான் சொன்னேன், யாரும் அனுமதி பெற தேவையில்லை. உங்களோட ஊர்ல கடும் மழை இடிமின்னல் தாக்கம் இருந்தால் நெட்வொர்க் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க, குயிக்கா கிளாஸ்ல இருந்து ரிலீவ் ஆகும். சரியா? மிக முக்கியம், உங்களோட பாதுகாப்பு மிக முக்கியம்.
அதே போல நானும் இன்னும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வகுப்பை எப்படி நிறைவு செய்திருவேன் இன்றைக்கு. என்னடா உண்மையில எனக்கும் அந்த பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. ஆகவே இன்றைக்கு எப்படியும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தோட அநேகமா இன்றைக்கு 7:30 மணி வரைக்கும் கிளாஸஸ் எப்படி நடக்காது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நானும் இன்றைக்கு வகுப்பை நிறைவு செய்வேன். ஓகே, சோ இந்த பாருங்க இருக்கு, நீர் ஒரு கரைப்பானாக நாங்க பார்த்த விடயத்தை சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் பிள்ளை. நீங்க சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஓகே. சார். இப்ப கலங்கள் வந்து உடல்ல எல்லா இடத்துலயும் இருக்குமா? களங்கள் தான் நாங்கள். எங்கட உடல்ல எல்லா இடங்கள்லயும் களம் தான் காணப்படுது. நீங்க மேத்ஸ்ல கிரேட் 6 மேத்ஸ்ல படிச்சிருக்கீங்க, பில்லியன் வளையம் படிச்சிருக்கீங்க தானே? ஓ சார். நான் சொல்றேன், இதுக்கு அடுத்த வளையத்துக்கு பேர், நான் எழுதுறது கஷ்டமா இருக்கு, இங்கிலீஷ்ல எழுதுறேன், சாரி, ட்ரில்லியன். ட்ரில்லியன். உங்களோட உடம்புல கிட்டத்தட்ட 30 ட்ரில்லியன் களங்கள் இருக்கும். இது வந்து பில்லியனுக்கு அடுத்தது. பில்லியன் எழுதி காட்டுறேன் இல்லையா? எப்படி 30 தானே? ரைட், சரியா எழுதுறேனா? 3 3 3 ரைட். அழகு வளையம், 1000 வளையம், மில்லியன் வளையம், பில்லியன் வளையம், ட்ரில்லியன் வளையம். அப்போ கிட்டத்தட்ட இதுக்கு பேர் 30 ட்ரில்லியன். இவ்வளவு களங்கள் உங்களோட உடம்புல இருக்கும். அப்ப உண்மையில இது என்ற கை என்று சொல்றேன் தானே? உண்மையில இந்த கையண்டா இந்த இடத்துல ஒரு மில்லியன் கணக்கான களங்கள் காணப்பட போகுது. இத கை தெரியறதால கை என்று சொல்றோம். கை எதால் ஆக்கப்பட்டிருக்குன்னா களங்களால் ஆக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி பின்னாடி படிப்போம், பார்ட் 2 புக்ல டீட்டெயிலா இருக்கு. சொல்லுங்க சார். அப்ப எங்களோட உடல்ல நிறைய கணங்கள் இருக்குங்க சார். என்ன முடியாத அளவுக்கு. ஓ, கட்டாயம். களங்கள் பத்தி கொஞ்சம் உங்களுக்கு படிக்க கஷ்டம் இல்லை, இல்லடா கிரேட் 7 நீங்க. ஆனால் இருக்கு, பார்ட் 2 புத்தகத்துல இருக்கு. ஓரளவுக்கு நான் ட்ரை பண்றேன், உங்களுக்கு விளங்கும் வகையில படிப்பிக்க ட்ரை பண்றேன். சரியா? உண்மையில உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேனே. நீங்க அதான் சொல்றேனே, இப்ப சாதாரணமா இப்ப நான் இருக்கேன் தானே, நான் வேலை, இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கேன். நான் பேசிட்டு இருக்கிறேன் என்றால் நான் இயங்கி கொண்டு இருக்கிறேன். நான் இயங்கி கொண்டு இருக்கிறதுக்கு எனக்கு சக்தி வேணும். சக்தி தேவைக்காகத்தான் நான் சாப்பிடுறேன். அப்ப நான் சாப்பிடுற உணவு எந்த இடத்துல போய் சக்தியாக மாறும்னு கேட்டா என்னுடைய உடலில் உள்ள களங்களுக்கு போய் தான் சக்தியா மாறும். அப்படின்னா இந்த தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற சகல களங்களுக்கும் சக்தி தேவை. சொல்லுங்க சார். நாங்க அந்த வாயால கதைக்கிறதுக்கும் கதைக்கிற அந்த வாயிலையும் களங்கள் இருக்கா? கட்டாயம். உடல் முழுக்க களங்கள் காணப்படுது. ஓகேவா? ஓகே. இந்த பாருங்க, தரப்பட்டிருக்க அந்த பேட்டரி அமிலம். பேட்டரி அமிலம் என்பது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். பேட்டரி அமிலம் என்பது சல்பூரிக் அமிலம். பேட்டரிக்கு பாவிக்கிற அமிலத்துக்கு பேர் சல்பூரிக் அமிலம். இப்ப தெரிஞ்சு கொள்றதுனால பின்னாடி இருக்கு பாடத்துல. பேட்டரிக்கு பாவிக்கிற அமிலத்துக்கு பேர் சல்பூரிக் அமிலம். பட் அந்த சல்பூரிக் அமிலத்தோட என்ன கலக்கப்படுதுண்டா? நீர் கலக்கப்படுது. பார்த்துக்கொள்ளுங்க. பேட்டரிக்கு பாவிக்கிற அமிலத்துக்கு பேர் சல்பூரிக் அமிலம். அந்த சல்பூரிக் அமிலத்துக்கு நீர் கலக்கப்படுது. அதே மாதிரி வினாகிரி என்பது, வினாகிரிக்கு அழகான பேர் என்னண்டா அசட்டிக் அமிலம். அப்ப அந்த அசட்டிக் அமிலத்துக்கு நீர் கலக்கப்பட்டோன்னுதான் அதுக்கு பேர் வினாகிரி. ஷராப் சொல்லுங்க. ஷராப். எளிய மின்கலத்துல பயன்படுத்துறது சல்பூரிக் அமிலம். சல்பூரிக் அமிலம். ஓ, சல்பூரிக் அமிலம். ஐதான சல்பூரிக் அமிலம். ஐதான சல்பூரிக் அமிலம் என்றா என்ன அர்த்தம்னா தண்ணீருடன் கலக்கப்பட்ட சல்பூரிக் அமிலம். அதே மாதிரி சேலைன் இருக்குல்ல, நான் சேலைன்னு சொன்னனே, ஒன்று குளுக்கோஸ் கரைக்கப்பட்ட நீர் அல்லது உப்பு கரைக்கப்பட்ட நீர். 2 வகையான சேலைன்கள் பாவிக்கிறாங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். ரைட். இனி நாங்க பார்க்க வேண்டியது
உப்பு எவ்வாறு பெறப்படப்படுகின்றதுங்க சொன்னா நாங்க பேசணும். உப்பு நாங்க சாப்பிடுற உப்பு உப்பு எங்கிருந்து கிடைக்கும்? வெளிச்சத்தினால ஆவியாக்கி பெறப்படுறதுதான் கரி உப்பு. தண்ணியை வந்து எடுத்து வச்சு கொள்வாங்க சிறப்பு. கடல் நீரை சுத்தி அணை கட்டி அது சூரிய வெளிச்சத்தினால ஆவியானதுக்கு அப்புறம் உள்ளதுதான் சார் கரி உப்பு. ஓகேம்மா. உண்மையில கரியுப்பு எங்களுக்கு கிடைக்கிறது கடலில் இருந்து இல்லையா? கடல் நீர் இருக்குல்ல, கடல் நீரை எடுத்து கடல் தண்ணி எடுத்து எஸ் எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓம் சார் எங்கட ஊர்ல மழை வந்து சார் ஓகே. கட்டாயம் 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 நான் தான் சொல்லியிருக்கேன் பிள்ளை லீவ் ஆகுறது. ஓகே ஓகே ஓகே. இப்ப நாங்க இதுல பார்ப்போம் உப்பு எவ்வாறு வேறாக்கப்படுதுண்டா கடல் நீரிலிருந்து கடல் நீரை எடுத்து சூரிய வெப்பத்துக்கு ஆவியாக்குறாங்க. சூரிய ஒளிக்கல்ல, சூரிய வெளிச்சத்துக்கல்ல, சூரிய வெப்பத்துக்கு. கடல் நீரை எடுத்து சூரிய வெப்பத்துக்கு ஆவியாக்குறாங்க. அப்ப அந்த கடல் நீரில் உள்ள நீரெல்லாம் ஆவியாக உப்பு மட்டும் எஞ்சும். இதுதான் உப்பு தயாரிக்கிற முறை. சோ அப்ப உப்பு தயாரிக்கிற முறை சம்பந்தமா பேசும்போது கடல் நீர் சார் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிக்குது சார். கிளாஸ்ல நிக்கிறீங்களா? சார் கிளாஸ்ல இல்ல. அந்த புதுசா வரலன்னு சொன்னாங்களே அவங்க தான் ஹாஸ்டல்ல இருக்காங்க. யாருப்பா புதுசா வந்தது? ஒபிட்டோல இருக்கிற அவரா? மைக் ஆஃப் பண்ணுங்க. சொன்னது வேற இல்ல. சாருக்கு நெட்வொர்க் பிரச்சனைன்னு தானே சொன்னாரு. கிளாஸ முடிச்சிட்டாரோ தெரியல. கிளாஸ முடிச்சிட்டா தீபன் சார் வந்து சொல்லுவார் தானே. அடுத்தது என்ன பாடம்? சிவிக்ஸ் பாடம். சிவிக்ஸ் பாடம் பொதுவியல் கல்வி. தேங்க்ஸ்.
சார் நிக்கிறேன். இல்ல. அப்போ ஒபிட்டோரன் ஒபிட்டோரி இதுல ஒபிட்டோ அவர் தான் நம்மளுக்கு படிச்சு கொடுப்பார் போல. சாரி பிள்ளைகள், எனக்கு பவர் கட் ஆயிட்டு அதான் கிளாஸ் ஆஃப் ஆயிட்டு. கிளாஸ் ஓ அதான் அதான் எனக்கு பவர் கட், அதனால தான் கிளாஸ் உடனடியாக ஆஃப் ஆயிட்டு. ஸோ நான் இப்போ மொபைல் டேட்டாவில் தான் உங்களோட ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஓகே பிள்ளைகள், நாங்கள் அடுத்த கிளாஸ்ல இதை கண்டினியூ பண்ணுவோமா? இதுக்கான சில வீடியோ கிளிப்ஸுகள் இருக்கு. உப்பு தயாரிப்பு, சீனி தயாரிப்பு, அதே மாதிரி இந்த கித்துள் பாணி தயாரிப்பு சம்பந்தமான வீடியோ கிளிப்ஸுகள் இருக்கு. ஸோ நாங்கள் அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோமா? ஓகே சார். ஓகே ஓகே சார். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இன்னைக்கு கொஞ்சம் வெளியே முடிக்க வேண்டியதாயிட்டு. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓசியத் சபா சார், எனக்கு வெனிஸ்டே சார் கணிப்பீடு எக்ஸாம் வைக்கிறாங்க. எனக்கு சயின்ஸ் எக்ஸாம் இருக்கு சார். ஏதாவது பேப்பர் இருந்தா சென்ட் பண்ண முடியுமா? முதலாம் தவணையா? தெரியல சார், கணிப்பீடு மாதிரி வைக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்படின்னா சொன்னாங்களா? ஏதாவது 3 பாடம் 4 பாடம் அப்படி எதுவும் அறிவிக்கலையா? 3 பாடமாய் தான் வைப்பாங்க. ஓகேம்மா, நான் உங்களுக்கு இப்படி செய்றேன் சியாத். 3 பாடத்துக்குமான அழகு பரீட்சையும் 3 பாடங்கள் உள்ளடங்கின தவணை பரீட்சை வினாத்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே சார். சரி, இன்றைக்கு குரூப்ல நான் இப்போ 7:15 நான் ஒரு 7:30 மணிக்கு முன்னாடி போட்டு வர்றேன். சரியா? ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகே. ஸோ ஓகே பிள்ளைகள், நீங்க லீவ் ஆகலாம் இப்போ வராலும். தேங்க் யூ, காட் பிளஸ் யூ. நாங்க அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். பை சார், காட் பிளஸ் யூ. ஓகே, குட் நைட். சார் குட் நைட் சார். தீபிகா சொல்லுங்க. தேங்க் யூ சார். பாய்.